அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஸ்ரீராம ஜெயம். இன்று நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அயோத்தி மாநகரத்தில் தசரத சக்கரவர்த்தியோட ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்போது அவருக்கு நீண்ட நெடுங்காட்களாக குழந்தைங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் அவரோட குல குருக்கள்கிட்ட ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் புத்திர காமேஷ்டி யாகம் நடக்குது. அந்த யாகம் நடந்ததுக்கப்புறம் 3 மனைவிமார்களுக்கும் அந்த யாகத்தில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் 4 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. 4 பிள்ளைகள், ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருகனன் 4 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அந்த 4 குழந்தைகளையும் கல்வி கற்றுக்கணும் இல்லையா? அதனால் 5 வயசு ஆனதுக்கப்புறம் குருகுலத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. குருகுலத்தில் சேர்த்து விடுறாங்க. அங்கே 7 வருஷம் படிக்கிறாங்க. ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னா ஏதாவது பண்ணி சந்தோஷப்படுத்தணும். ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா எந்த வகையிலையும் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த மாதிரிலாம் அங்கே குருகுலத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ராமர் அந்த குருகுலத்தில் படிக்கிற அழகை பார்த்து தசரத மன்னர் ரசிக்கிறாரு. அப்போது தந்தை சொல்கிறத 4 குழந்தைகளுமே தட்டாமல் அந்த இடத்துல குருகுலம் நல்லபடியாக கற்றுக்கிட்டு வர்றாங்க. அடுத்தது விஸ்வாமித்திரர் வர்றாரு இல்லையா? விஸ்வாமித்திரர் தசரத மன்னர்கிட்ட உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? உதவின்னு கேட்ட உடனே தசரத மன்னர் என்ன செஞ்சார்? உடனே பசங்க 2 பேரையும் அரைக்கி அழிக்கிறதுக்கு எனக்கு யாகத்துக்கு தொந்தரவு இருக்குது, அதனால் எனக்கு உங்களோட உதவி வேணும்னு கேட்குறாரு. கேட்ட உடனே தசரத மன்னர் என்ன சொல்கிறாரு? என்னோட பசங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போது ராமரும் லக்ஷ்மணரும் கூட போகிறாங்க. அப்போது தந்தை சொல்லே தட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அவங்க எதுவும் மறுத்து பேசலை. அவங்க கூட அந்த வனத்துக்கு போகிறாங்க. அந்த தடாகையை அரைக்கி அழிக்கிறாங்க. அந்த யாகம் வெற்றிகரமாக அங்கே நடைபெற்று முடியுது. இதுக்கு அடுத்தது ராமருக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அயோத்திக்கு வராங்க. அப்போ தசரத சக்கரவர்த்திக்கு ராமனை அரசராக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அப்போ தசரத மன்னர் ராமரை கூப்பிட்டு நீங்கள் பட்டத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது ராமர் இல்லை வேணாம் அப்படின்னு அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனே அவங்க சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாரு, நீ அப்பான்ற மரியாதைக்கு என்கிட்ட சொல்கிற, பட் எனக்கு வயசாயிருச்சு, அதனால் நீ இந்த பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அப்போவும் ராமர் என்ன சொல்கிறாங்க, சரி அப்பா சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிற கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது கூனியோட கைகேயியோட அந்த சதி திட்டமெல்லாம் நடக்குது இல்லையா? அந்த சதி திட்டத்தில் ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது அப்பையும் தசரதர் அந்த முடிவுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா கைகேயியோட கூனியும் கைகேயியோட சூழ்ச்சினால இது நடைபெற்றுச்சு. அப்போ கைகேயியோட சொல்கிறத கேட்கணும் இல்லையா தசரத மன்னர்? அதை கேட்குறாரு. கேட்ட உடனே ராமரை கூப்பிட்டு நீங்கள் வனத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே ராமர் ஒரு பேச்சும் பேசலை, கைகேயிகிட்டையும் ஒன்றும் சொல்லலை. ரொம்ப சந்தோஷமாக தாமரை மலர் மாதிரி சிரிச்ச முகத்தோட ராமபிரான் சரி அப்பா சொல்கிறது சரி அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இந்த மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு அப்பா சொல்கிறது எதையுமே தட்டாமல் நல்ல பிள்ளைங்களாம் வளர்ந்துட்டு வர்றாங்க. நம்மளுக்கு நல்ல அறிவுரைகள் வழங்கிக்கிட்டு வர்றாங்க. இதுக்கு அடுத்தது ராவணன் சீதையை கடத்திட்டு போயிடுறாரு. கடத்திட்டு போயிட்டு பல இன்னல்கள் பல துயரங்கள் அங்கே நடக்குது. இதெல்லாம் கடந்ததுக்கப்புறம் அனுமன் சீதையை மீட்டு கொண்டு வந்துடுறாரு. இதை மீட்டு கொண்டு வந்ததுக்கப்புறம் ராமன் சீதையை ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறாரு. இது தயங்கும் போது சிவபெருமான் கூட சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அவருக்கு கொஞ்சம் மனசு அடுத்தவங்க இந்த ஊர் மக்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, அடுத்தவரோட சிறையில் அடைபெற்றிருந்த பெண்ணை நான் மீட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பேசுவாங்க அப்படின்னு ராமருக்கு உள்ளுக்குள்ளே வருத்தம். அப்போ அதுக்காக யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது சிவபெருமானுக்கு ஒரு யோசனை. இந்த ராமர் யார் சொன்னால் கேட்பாரு? அப்பா சொன்னால் கேட்பார் இல்லையா? அதனால சொர்க்கத்துக்கு போன அப்பாவை திரும்ப வர வைக்கிறாரு. திரும்ப வர வச்சு தசரதரை மேலே கீழே அதை சொர்க்கத்திலேருந்து பூமிக்கு அனுப்புகிறாரு. அனுப்பின உடனே மகனுக்கு ஒரே சந்தோஷம். அப்பாவை பார்த்த உடனே அப்பா சொல்கிறாரு, அப்போது நீ சீதையை ஏற்றுக்கணும், சீதை புனிதமானவள், அதனால் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. சொன்ன உடனே தசரதர்கிட்ட ராமன் திரும்ப என்ன கேட்குறாரு, நீங்கள் பரதனையும் கையேயையும் திரும்ப ஏற்றுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. அவரும் சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு. இப்படி எல்லா இடத்துலையுமே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு தான் இந்த கதை மூலமாக நமக்கு தெரியுது.
அப்பா சொல்கிறது எந்த ஒரு சின்ன விஷயம் கூட தப்பாக முடியவே முடியாது அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. நன்றி, வணக்கம்.